வீட்டுக்கு ஒரு மரம் நட வேண்டும் அப்படி சொல்லி. ஆனால் ஆய்வுகள் என்ன சொல்லுது தெரியுமா? 27 மரங்கள் அடிக்கப்பட்டு ஒரு வீடு கட்டப்படுது சொல்கிறாங்க. 10,000 மரம் இருக்கிற இடத்துல ஒரு ஆடம்பர அடுக்குமாடி வீடு கட்டுறாங்க. ஆனால் அந்த அடுக்குமாடி சுற்றி 100 மரம் 50 மரம் நடுறாங்க. அது சில நேரங்களில் நான் கேள் பகுதியெல்லாம் பார்த்துருக்கேன். அந்த அடுக்குமாடி கீழ் பகுதியில் இல்லை, மேல் பகுதியில் மரத்தை நட்டு வச்சுருக்காங்க. எப்படி மண்ணை பாதுகாக்கும்? எப்படி மரங்கள் வளரும்? அப்போ அந்த 10,000 மரம் நம்பி பல மிருகங்கள் வாழ்ந்துருக்குமே. அப்போ அதுலேருந்து கிடைக்கப்பட்ட ஆக்சிஜன் மறுபடியும் அந்த 10,000 மரத்தை நட்டாங்களா? அந்த 10,000 மரத்தை நம்பி எத்தனை மிருகங்கள் வாழ்ந்திருக்கும், எத்தனை பறவைகள் வாழ்ந்திருக்கும். நம்மளோட முன்னோர்கள் ஆதி காலத்தில் தானியங்களை பாதுகாக்க கோயில் எழுப்புனாங்க. பல பேரிடர்கள் வந்தாக்கா அந்த கோயிலேருந்து இருக்கக்கூடிய கலசத்திலிருந்து எடுத்து அந்த தானியங்களை மறுபடியும் பயிரிட்டு நம்ம அடுத்த தலைமுறைக்கு வாழலாம் அப்படி சொல்லி பாதுகாக்கப்பட்டாங்க. குடிநீரை காசு கொடுத்து வாங்குகிறோம். அவசர உணவை வருஷம் நின்று வாங்கிட்டு இருக்கோம். இன்னும் 50 வருஷம் கழித்து சோசை காற்ற வருஷம் நின்று வாங்குவோம். எப்படி இன்றைக்கி வருஷம் நின்று எல்லாத்தையும் குடிநீரை வாங்கிட்டு இருக்கோமோ எல்லா கடையிலையும் சோசா காற்றை விற்பனை செய்கிறதுக்கு ஆரம்பிச்சிடுவாங்க. இந்த நிலைமைக்கெல்லாம் யார் காரணன்ட்டு உங்களே நீங்கள் கேள்வி கேட்டுங்க.